ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நாம் கடைக்கு போகிறோன்னு வைங்களேன். கடையில் போய் எனக்கு 1 கிலோ ஆப்பிள், அதுக்கப்புறம் 1 கிலோ ஆரஞ்சு தாங்கன்னு கேட்குறோம். ஸோ இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? 1 கிலோ ஆப்பிள் மற்றும் 1 கிலோ ஆரஞ்சு தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த மற்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஆண்டுன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் அவுர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மற்றும் அண்ட் இதுக்கு பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவுர். இது தவிர நம்ம ப, ஏவம், அத்வா இந்த 3 வார்த்தைகளும் பெரும்பாலும் மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம லிட்ரேச்சர்ஸ்லாம் படிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளும் பயன்படுத்துவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நம்ம அவுர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். விஜய் மற்றும் நீரஜ் டாக்டர்கள். ஸோ விஜயும் நீரஜும் டாக்டர்ஸ். விஜய் அவுர், இந்த மற்றும் விஜயும் நீரஜும் அப்படி சொல்கிறோம்ல, ஸோ அதுக்காக விஜய் அவுர் நீரஜ் டாக்டர் ஹைன். அடுத்தது சீமாவும் ரேச்சலும் அமெரிக்கர்கள். ஸோ சீமா அவுர் ரேச்சல் அமெரிக்கி ஹைன். ஸோ இந்த மாதிரி மற்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் அவுர் அப்படிங்கிறத எந்த இடத்துல பயன்படுத்துவோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனால். ஆனால்னால் நம்ம இங்கிலீஷில் பட், ஆனால் ஹிந்தியில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை பர். பர் மட்டும் இல்லாமல் லேக்கின், மகர், இந்த ரெண்டுமே ஆனால் அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிக்கக்கூடியது. ஆனாலுடைய எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாம். அவர் ஒரு ராஜதந்திரி, ஆனால் ஒரு தூதர் அல்ல. வக் ராஜநாயக் ஹை, பர் ராஜ்தூத் நஹீன். நெக்ஸ்ட்டு இருவரும், அதாவது இருவரும் அப்படின்னா இங்கிலீஷில் போத், ஹிந்தியில் தோனோன். இப்போ நாம் நீங்கள் 2 பேரும் காலேஜ் போகிறீங்களா, இல்லை நீங்கள் 2 பேரும் மியூசிக் கிளாஸ் போகிறீங்களா, இந்த மாதிரி கேட்கும்போது அதில் வரக்கூடிய இருவரும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம தோனோன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பன்மையில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இருவரும் கூலி தொழிலாளர்களா? கியா தும் தோனோன் மஸ்தூர் ஹோ. இதில் வரக்கூடிய தோனோன் அப்படிங்கிறது 2 பேர்த்த குறிக்கிறது. பன்மையில் வர்றது தோனோன் அப்படிங்கிறது பன்மையாட்டு நம்ம சொல்கிறது. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆமாம், நாங்கள் இருவரும் கூலி தொழிலாளர்கள். ஜி ஹா ஹம் தோனோன் மஸ்தூர் ஹைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆனால் மற்றும் இருவரும் இந்த 3க்கான ஹிந்தியோடைய வார்த்தை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.